வெல்கம் டு அவர் சேனல் மாத்தி கார்த்தி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் ப்ளஸ் லைக் ப்ளஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த செஷன்ல வகுப்பு 8 பாடம் கணிதம் முதல் பாடம் எண்கள் பயிற்சி 1.4 கணக்கு எண் 5 பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம 5வது கணக்கு பயிற்சி 1.4 பார்க்க போறோம். பகா காரணிப்படுத்துதல் முறையில் வர்க்கமூலத்தை காண்க. வர்க்கமூலம்னா என்ன அப்படின்னு தெரியணும். வெரி சிம்பிள். 9 is equal to 3 பெருக்கல் 3ன்னு வச்சுக்குவோம். 9 equal to 3 பெருக்கல் 3 தானே. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், வேற என்ன முறையில் எழுதலாம் அப்படின்னா, இதை வந்து 3 ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம் இல்லையா. அதாவது 9 is equal to 3 ஸ்கொயர் வர்க்கமா. வர்க்கத்தோட ஆப்போசிட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு எதிர்மறை ஃபங்க்ஷன் தான் வர்க்கமூலம். அதாவது ரூட் ஆஃப் 9 அப்படின்னா என்ன அப்படின்னா 3. அதாவது எந்த இரண்டு எண்களை நம்ம பெருக்குனா நம்மளுக்கு வந்து 9 கிடைக்கும், அது 3. இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ரூட் ஆஃப் 9 நம்ம எப்படி எழுதுவோம்னா ரூட் ஆஃப் 3 பெருக்கல் 3ன்னு எழுதுவோம். இதுல எந்தெந்த காரணிகள் ஜோடியா இருக்கோ அதை ஒரு இதை நம்ம ஸ்கொயர்ல இருந்து வெளியே எடுத்துருவோம். அப்போ ஆன்சர் 3. இப்போ 12ன்னு எடுத்துக்குவோமே, 12னுடைய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இதை என்ன செய்வோம், முழு வர்க்கமாக இருந்தால் நம்மளுக்கு முழு என்ன ஆன்சர் கிடைக்கும், முழு வர்க்கமாக இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு வர்க்க மூலத்தோடைய ஸ்கொயர் ரூட்டோடைய ஆன்சர் கிடைக்கும். இப்போ 12ங்கிறது எப்படி எழுதலாம், 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 நான் 3 12. அப்போ இங்கே எனக்கு ஒரு 2 தான் ஜோடியாக இருக்குது. இது வந்து ஜோடியாக இருக்கிறது ஒரு 2 தான் ஜோடியாக இருக்குது, 3 ஜோடியாக இருக்கா இல்லை, அப்போ அது ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இது ஜோடியாக இருக்கும் போது ஒரு 2 என்ன செய்யலாம், வெளியே எடுத்துடலாம். இந்த 3 அப்படியே வச்சுக்கணும். ஸோ இதோட ஆன்சர் என்ன, 2 ரூட் 3. ரூட் 12க்கு என்ன ஆன்சர் வருது, 2 ரூட் 3. ரூட் 9க்கு என்ன ஆன்சர் வருது, 3. அவ்வளவுதான். அதே மாதிரி இப்போ ரூட் 144 கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பகா காரணிப்படுத்திடுவோம். 144 இது பகா எண்கள் வச்சு தான் காரணிப்படுத்தணும். ஏன்னா அது பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும் 12 பெருக்கல் 12 தான் 144. அப்போ ஒரு ஸ்கொயர் ரூட்ல வந்து 12 பெருக்கல் 12 இருக்கும். அந்த 12 மட்டும் டக்குன்னு வெளியே எடுத்துடலாம். அப்போ ஆன்சர் 12 அப்படின்னு கொண்டு வந்துடலாம். ஆனால் இவங்க என்ன முறையில் கேட்டிருக்காங்க, பகா காரணிப்படுத்துதல் முறையில் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பகா எண்கள் வச்சு நம்ம இதை காரணிப்படுத்தி காமிச்சதுக்கப்புறம் அதுல இருந்து ஜோடி ஜோடியாக எடுத்து 12ங்கிற ஆன்சரை கொண்டு வரணும். சரி, இப்ப நம்ம இந்த எண்ணை உற்று நோக்கும் பொழுதே இந்த கடைசி எண் என்னது, 4 இரட்டைப்படை. அப்ப அந்த முழு எண்ணுமே என்னது, இரட்டைப்படை. அப்ப எந்த வாய்ப்பாடு வரும், இரண்டாம் வாய்ப்பாடு வரும். இரண்டாம் வாய்ப்பாடு பண்ணா 7 மடங்கு 2 14, அப்புறம் 2 மடங்கு 2 4. அடுத்து திரும்பவும் இந்த கடைசி எண் என்னது, 2. அப்ப இது முழுமே இரட்டைப்படை. அப்ப எந்த வாய்ப்பாடுல வரும், இது 2 மடங்கு வாய்ப்பாடுல வரும். 72ல பாதி 36. சோ 36 மடங்கு 2 தான் 72. திரும்பவும் பாருங்க, கடைசி எண் இலக்கம் 1ஆம் இடத்துல இருக்கிற இலக்கம் என்னது, 6. அப்ப இதுவும் எந்த வாய்ப்பாடுல தான் வரும், 2ஆம் வாய்ப்பாடுல வரும். 2ஆம் வாய்ப்பாடுல எப்ப 36 வரும், 18 மடங்கு 2 தான் 36. திரும்பவும் 18 2ஆம் வாய்ப்பாடுல வரும்ல, அப்ப 2. எத்தனை மடங்கு 2 18, 9 மடங்கு 2 18. அடுத்து 9 எந்த வாய்ப்பாடுல வரும், 3ஆம் வாய்ப்பாடு. 3 மடங்கு 3 9, 3 மடங்கு 1 3. ஸோ இப்படி அது நம்மளுடைய பகா காரணிப்படுத்துதல் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அதை நம்ம பெருக்கற் பலனா எழுதிக்குவோம். therefore 144ங்கிறது எப்படி எழுதலாம், 2 பெருக்கல் நமக்கு தேவை வந்து வர்க்கமூலம்னா அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும். வர்க்கமூலம்னா ஸ்கொயர் ரூட் 2. எத்தனை 2 இருக்கு, 4 2. 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. எத்தனை 3 இருக்கு, 2 3 இருக்கு. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த ஜோடி ஜோடியா இருக்கிறத மட்டும் ஸ்கொயர் ரூட்ல இருந்து என்ன செய்ய போறோம், வெளியே எடுக்க போறோம். இங்க எத்தனை இருக்கு, ஒரு 2 2 2 இருக்கு. அப்போ ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே மாதிரி இங்க 2 2 2 இருக்கு. அப்போ ஒரு 2 எடுத்துடலாம். இங்க 2 3 இருக்கு. அப்போ ஒரு 3 ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுத்துக்கலாம். அப்ப 2 பெருக்கல் 2 4, 4 பெருக்கல் 3 12. அவ்வளவுதான். therefore ரூட் 144ங்கிறது 12ங்கிறதா நம்மளுடைய விடை. இதுதான் நம்மளுடைய 5வது கணக்குல முதல் கணக்குக்கான விடை. அதாவது 144ஓட வர்க்கமூலம் என்னது, 12. அவ்வளவுதான். இதோட நம்ம முதல் கணக்கு முடிஞ்சிருச்சு. வாங்க 2வது கணக்கு போடலாம். 5வதுல 2வது கணக்கு பார்க்க போறோம். 256 பகா காரணிப்படுத்துதல் முறையில வர்க்கமூலத்தை கண்டுபிடிக்கணும். அதாவது ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 கேட்குறாங்க. அப்ப 256 அப்படிங்கிறது நம்ம ஜஸ்ட் பகா எண்களால வகுக்க போறோம். இப்ப 6ங்கிற எண்ண கடைசி எண்ணை நல்லா உற்று நோக்குங்க. இது ஒரு இரட்டைப்படை. 6ங்கிறது இரட்டைப்படைங்கிறதுனால இந்த முழு எண்ணுமே இரட்டைப்படை. அப்ப இது எதால வகுப்படும், 2ஆல வகுப்படும். அப்ப 256 எதால வகுக்க போறோம், 2ஆல வகுக்க போறோம். அப்ப 2 1 மடங்கு 2 2 0. கீழே நம்ம 5 எடுக்கிறோம்.
2 மடங்கு 2 4, அப்போ இங்கே 1, அப்போ 6 இறக்குறோம். அப்போ 2 மடங்கு 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு 16, அப்போ நம்மளுக்கு 128 மடங்கு 2 தான் நம்மளுக்கு 256. அதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்குவோம். அடுத்து திரும்பவும் இந்த எண்ணை உற்று நோக்குங்க. கடைசி எண் என்னது? 8. 8ங்கிறது என்னது? இரட்டைப்படை. அப்போ இந்த முழு எண்ணுமே நம்மளுக்கு என்னது? இரட்டைப்படை. அப்போ இதுவும் எந்த வாய்ப்பாடில் வரும்? இரண்டாம் வாய்ப்பாடில் வரும். அப்போ 128 நம்ம எதால் வகுக்கிறோம்? 2ஆல் வகுக்கிறோம். 6 மடங்கு 2 12, 0, இங்கே 8 கீழே இருக்கிறோம். 4 மடங்கு 2 எவ்வளவு? 8. அவ்வளோதான். அப்போ 64 மடங்கு 2 தான் நம்மளுக்கு 128. அப்போ 2ஆல் வகுக்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 64 மடங்கு. அடுத்து 64. திரும்பவும் பாருங்க, இது எதில் முடியுது? 4ங்கிற இரட்டைப்படையில் முடியுது. அப்போ இந்த முழு எண்ணுமே என்னது? ஒரு இரட்டைப்படை. அப்போ 64 நம்ம எதால் வகுக்கலாம்? 2ஆல் வகுக்கலாம். இது டேரக்டாகவே போட்டுக்கலாம். 3 மடங்கு 2 6, 2 மடங்கு 2 4. அடுத்து நம்ம பார்ப்போம் 32. இப்போ இதை பார்த்தோன்னா இதுவும் 2ல் முடியுது. அப்போ இதுவும் இரட்டைப்படை எண்ணு தான். அப்போ 2ஆல் வகுக்கலாம். 16 மடங்கு 2 தான் என்னது? 32. நம்ம இது நல்லாவே தெரியும். 16ங்கிறது 2ஆம் வாய்ப்பாடில் வருது. அப்போ 8 மடங்கு 2 தான் 16. முடிஞ்சிச்சு. 8ங்கிறது எந்த வாய்ப்பாடு வரும்? 2ல் வரும். அப்போ 2 மடங்கு 4 அப்படிங்கிறதா 8. அடுத்து 4ங்கிறது எந்த வாய்ப்பாடில் வரும்? 2ஆம் வாய்ப்பாடு வரும். அப்போ 2 மடங்கு 2 4. அப்போ 2 மடங்கு 1. அவ்வளவுதான். ஸோ அப்போ 2ங்கிற எண்ணை பகா எண்ணை வச்சு நம்ம ஃபுல்லாக இந்த 286 என்ன செஞ்சிட்டோம்? பகா காரணிப்படுத்திட்டோம். இப்போ இதனுடைய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அதாவது எந்த 2 எண்கள் ஒரே எண்களால் ஜோடியாக இதை எழுத முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த ஒரு எண்ணை இதனுடைய வர்க்க மூலமாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். வாங்க போடலாம். Therefore 256 is equal to எத்தனை 2 இதில் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. அப்போ 2 பெருக்கல் 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 2. அவ்வளோதான். இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வர்க்க மூலம், அதாவது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜோடியாக ஒரே எண்ணை ஜோடி சேர்க்க முடிஞ்சிச்சுன்னா அது ஒரு எண்ணை நம்ம வெளியே எடுத்துலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு 2 இருக்கா? அப்போ அந்த ஒரு 2 நம்ம வெளியே ஜோடியாக எடுத்துடலாம். அதே மாதிரி வேற இந்த 2க்கு ஒரு 2, ஏன்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறேன். ஜோடியாக இருந்தால் வெளியே எடுத்துடலாம். 2 இங்கே ஒரு 2, அப்புறம் இங்கே ஒரு 2. அப்போ 2 பெருக்கல் 2 4, 4 பெருக்கல் 2 8, 8 பெருக்கல் 2 16. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 அப்படிங்கிறது என்ன பதில் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு? 16 அப்படிங்கிற எண் கிடைச்சிருச்சு. அப்போ இரண்டாவதுக்கான பதில் என்னது? 16. இதுக்கு என்ன அர்த்தம்? 16 பெருக்கல் 16, 16 ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய 256. வெரி சிம்பிள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தேர்ட் கொஸ்டினுக்கு போகலாம் வாங்க. நம்ம அஞ்சாவதுல 3வது கணக்கு பார்க்க போகிறோம். 784 வர்க்க மூலம் கேட்டிருக்காங்க. அதுவும் பகா காரணிப்படுத்துதல் முறை தான். அப்போ நம்ம எப்பவும் போல உள்ள மாதிரி போட வேண்டியதான் 784. இந்த கடைசி எண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இரட்டைப்படை. அப்போ இந்த முழு எண்ணுமே இரட்டைப்படை. அப்போ இது எதால் வகுப்படும்? கரெக்ட், 2ஆல் வகுப்படும். வகுத்து பார்த்துருவோமா? அப்போ 784 நம்ம எதால் வகுக்க போகிறோம்? 2ஆல் வகுக்க போகிறோம். 3 மடங்கு 2 6, அப்போ 1. அப்போ இந்த 8 நம்ம கீழே எடுக்கிறோம். 9 மடங்கு 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு 18. அப்போ 0. அப்போ எதை கீழே இருக்கிறோம்? 4 கீழே இருக்கிறோம். 2 மடங்கு 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு 4. அப்போ 392 மடங்கு 2 தான் நம்மளுக்கு என்னது? 784. அப்போ இங்கே 392. இப்போ இந்த 392 அப்படிங்கிற எண்ணை உற்று நோக்குவோம். இதனுடைய கடைசி எண் என்னது? 2. அப்போ இது ஒரு இரட்டைப்படை எண். இரட்டைப்படை எண்ணை எதால் வகுப்படும்? கரெக்ட், 2ஆல் வகுப்படும். அப்போ 392 நம்ம 2ஆல் வகுத்து பார்த்துருவோம். 392 2ஆல் வகுப்போம். 1 மடங்கு 2 2, அப்போ 1, 9 கீழே இருக்குங்க. 9 மடங்கு 2 அப்படிங்கிறது நம்மளுடைய 18, 1 மீதம் 2 கீழே இருக்கலாம். 6 மடங்கு 2ங்கிறது நம்மளுக்கு என்ன? 12. அவ்வளோதான். ஸோ 196 மடங்கு 2ங்கிறத நம்மளுக்கு 392. அப்போ 196 மடங்கு தான் 2 தான் நம்மளுக்கு 392. திரும்பவும் இந்த எண்ணை உற்று நோக்குங்களேன். கடைசி எண் என்னது? 6, இரட்டைப்படை. அப்போ இந்த முழு எண்ணுமே இரட்டைப்படை. அப்போ இது எதால் வகுப்படும்? 2ஆல் வகுப்படும். அப்போ 196 2ஆல் வகுத்து பார்த்துருவோம். வெரி சிம்பிள். ஸோ 196 2ஆல் வகுக்க போகிறோம். 9 மடங்கு 2 18, மீதம் 1. 6 கீழே இறக்கிடுவோம். 8 மடங்கு 2 16. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 98 மடங்கு 2 தான் நம்மளுக்கு 196. அப்போ இங்கே ஆன்சர் என்னது? 98. அடுத்து பாருங்க, திரும்பவும் பார்த்தோம்னா 8ங்கிறது என்னது? இரட்டைப்படை. அப்போ 98 ஃபுல்லாக இரட்டைப்படை. அப்போ இது எதால் வகுப்படும்? 2ஆல் வகுப்படும்.
அப்போ இதை பார்த்தாலே தெரியும் 49 மடங்கு 2 தான் 98. அடுத்து பார்ப்போம். 49ங்கிற நம்பரை பார்த்தாலே உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இது எந்த வாய்ப்பாடில் வருது இந்த 49. எஸ், இது 7னுடைய வர்க்கம். 7 பெருக்கல் 7 49. அப்போ 7 இங்கே ஒரு 7, அப்போ இங்கே 7 இங்கே 1, அவ்வளோதான். ஸோ 784 நம்ம என்ன செஞ்சிட்டோம், பகா காரணி படுத்திட்டோம். இப்போ இதை நம்ம வர்க்கமூல ஸ்கொயர் ரூட்குள்ளே எழுதி ஜோடி ஜோடியாக சேர்த்து நம்மளுடைய வர்க்கமூலத்தை கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க போடலாம். Therefore 784 அப்படிங்கிறது என்ன, 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 அது இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. அடுத்து என்னது, 7 பெருக்கல் 7, அவ்வளோதான். இது நம்மளுடைய வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஸ்கொயர் ரூட் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து என்ன செய்யணும், நம்ம ஜோடி ஜோடியாக வர காரணிகளை ஒவ்வொன்றா வெளியே எடுத்துட வேண்டியது தான். 2க்கு ஒரு ஜோடி இருக்குது, அப்போ ஒரு 2 எடுத்துடலாம். 2 2 இருக்குது, அப்போ ஒரு 2 எடுத்துடலாம். 2 7 இருக்குது, அப்போ ஒரு 7 எடுத்துடலாம். கரெக்டாக? அப்போ 2 பெருக்கல் 2 4, 4 பெருக்கல் 7 28. ஸோ 28 தான் இந்த கேள்விக்கான விடை. வாங்க அடுத்த கணக்குக்கு போகலாம். இப்போ நம்மளுடைய 4வது கேள்வி வரும். 1156. ஸோ பகா காரணிப்படுத்தல ஆரம்பிச்சிடுவோம். 1156. இப்போ இந்த கடைசி என்ன பார்க்குறோம், இது இரட்டைப்படை. அப்போ இந்த முழு எண்ணுமே இரட்டைப்படை. அப்போ இது எதால வகுப்படும், 2ஆல வகுப்படும். ஸோ அப்போ 2ஆல வகுத்து பார்த்துலாம். 1156 2ஆல வகுப்படும். 5 மடங்கு 2 10. அப்போ மீதம் 1, 5 கீழே இறக்கலாம். 7 மடங்கு 2ங்கிறது 14. அப்போ மீதம் 1. அப்போ எதை கீழே இறக்குறோம், 6 கீழே இறக்குறோம். அப்போ 8 மடங்கு 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு 16, அவ்வளோதான். அப்ப 578 மடங்கு 2 தான் நம்மளுக்கு 1156. அப்ப இங்க ஆன்சர் என்னது, 578. இப்ப அடுத்து பாக்குறோம். திரும்பவும் இந்த எண்ணை பாருங்க. கடைசி இலக்கத்துல என்ன இருக்கு, 8. 8ங்கிறது இரட்டைப்படை. அப்ப இந்த முழு எண்ணுமே இரட்டைப்படை. அப்ப இது எதால வகுப்படும், கரெக்ட், 2ஆல வகுப்படும். அப்ப 578 2ஆல வகுத்து பார்த்தலாம். 578 2ஆல வகுப்பு தான். 2 மடங்கு 2 என்னது, 4. மீதம் 1. 7 கீழே இறக்குறோம். 2 மடங்கு 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு 16. மீதம் 1. அப்ப நம்ம 8 கீழே இறக்குறோம். அப்ப 9 மடங்கு 2ங்கிறது நம்மளுக்கு 18, அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகுது, 289 மடங்கு 2ங்கிறத நம்மளுக்கு 578. அப்ப இங்க 289. இப்ப அடுத்து லாஸ்ட் நம்பர் பார்க்கும் பொழுது இது நீங்க பார்த்தாலே ஞாபகம் இருக்கணும், இது எதனுடைய வர்க்கம், 17னுடைய வர்க்கம். அப்ப 17 பெருக்கல் 17 தான் 289. இங்க ஒரு 17, இங்க 1, அவ்வளவுதான். நம்ம பகா காரணிப்படுத்திட்டோம். இப்ப நம்மளுடைய ஆன்சர் எழுத ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஓகே. அப்ப therefore 1156 நம்ம எப்படி எழுதலாம், 2 பெருக்கல் 2 பெருக்கல் 17 பெருக்கல் 17. ஆனா இப்ப இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 ஜோடி ஜோடியா இருந்ததுன்னா அந்த நம்பரை நம்ம எழுத வேண்டியதுதான். இப்ப 2 2 2 இருக்கு, அப்ப ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்துடலாம். அப்ப 2. அடுத்து 17 2 17 இருக்கு, அப்ப ஒரு 17 வெளியே எடுத்துடலாம். அப்ப 2 பெருக்கல் 17 எவ்வளவு, 34, அவ்வளவுதான் இதனுடைய. இப்ப நம்ம ஐந்தாவது கேள்வி பார்க்க போறோம். 4761 வர்க்கமூலம் கேட்டிருக்காங்க பகா காரணிப்படுத்துதல் முறையில. சோ போட்டுடலாம் 4761. ஓகே. சோ இப்ப இதை பார்த்தோம்னா கடைசி இலக்கத்தை பார்த்தோம்னா 1. 1ங்கிறது ஒற்றைப்படை. அப்ப இது முழுவதுமே ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை எண்ணா 2ஆல வகுப்படுமா, அப்ப 2ஆல வகுப்பட வாய்ப்பு இல்லை. அடுத்து நம்ம 3ஆல வகுப்படுத்தன்மையை செக் பண்ணி பார்ப்போம். 3ஆல வகுப்படுத்தன்மை எப்படி செக் பண்ணுவோம், அதாவது எல்லா இலக்கங்களையும் கூட்ட வேண்டும், எல்லா நம்பர்ஸையும் கூட்டி பார்க்க வேணும். 4 + 7 11, 11 + 6 17, 17 + 1 18. அப்ப இந்த 18 அப்படிங்கிறது 3ஆம் வாய்ப்பாடுல வருமா வராதா, வரும். 6 மடங்கு 3ங்கிறது 18. அப்ப 18ங்கிறது இந்த கூட்டுத்தொகை 18ன்னு வரதுனால இது 3ஆம் வாய்ப்பாடு வரும். அப்ப இந்த முழு எண்ணுமே எதால வகுப்படும், 3ஆல வகுப்படும். அப்ப நம்ம 4761 3ஆல வகுத்து பார்த்திடலாம். 4761 3ஆல வகுக்கிறோம். 1 மடங்கு 3 3, மீதம் 1, 7 கீழே இறக்குறோம். அப்ப 5 மடங்கு 3 15, மீதம் 2, 6 கீழே இறக்குறோம். 6 கீழே இறக்குறோம்னா 8 மடங்கு 3 24, மீதம் 2. அப்ப 1 கீழே இறக்குறோம். 1 கீழே இறக்குனா 7 மடங்கு 3 21, அவ்வளவுதான். அப்ப 1587 மடங்கு 3 தான் நம்மளுடைய 4761. அப்ப இங்க 3ன்னு போட்டுடலாம். அடுத்து ஆன்சர் என்னது, 1587, அவ்வளவுதான். இப்ப அடுத்து நம்ம 1587க்கு போகலாம். திரும்ப பார்த்தோம்னா கடைசி இலக்கம்ங்கிறது என்னது, 7. 7ங்கிறது ஒற்றைப்படை. அப்ப இது முழுவதுமே ஒற்றைப்படை. அப்ப இது எதால வகுப்படாது, 2ஆல வகுப்படாது. 3ஆல் வகுப்படுத்தன்மை செக் பண்றதுக்கு என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் கூட்டுத்தொகை பார்க்கணும். அப்ப 1 + 5 + 8 + 7 பார்க்கிறோம். 1 + 5 6, 6 + 8 14, 14 + 7
21. அப்ப 21 3ஆம் வாய்ப்பாடுல வருமா? வரும். அப்ப இது எதால வகுப்படும்? 3ஆல வகுப்படும். அப்ப 1587 நம்ம எதால வகுக்க போறோம்? 3ஆல வகுக்க போறோம். I மடங்கு 3 15. 0 8 கீழே இறக்கலாம். 2 மடங்கு 3 6. அப்ப மீதம் 2. அப்ப எதை கீழே இறக்கணும்? 7 கீழே இறக்கலாம். 9 மடங்கு 3ங்கிறது என்னது? 27. அப்ப எத்தனை மடங்கு 3 வந்து நம்மளுக்கு 1787 529. அப்ப இங்க ஆன்சர் 529. அடுத்து இந்த 529ங்கிற நம்பரை உற்று நோக்கணும்னா இது எதனுடைய வர்க்கம்னா இது ஒரு பகா எண்ணுடைய வர்க்கம் 23. 23 பெருக்கல் 23 தான் 529. அவ்வளவுதான். சோ அடுத்து 23 அப்புறம் 1 அவ்வளவுதான். இப்ப நம்மளுடைய ஆன்சரை எழுத ஆரம்பிப்போம். நம்மளுடைய ஆன்சர் இது எப்படி எழுதுவோம்? 4761 ஈக்குவல் டு 3 பெருக்கல் 3 பெருக்கல் 23 பெருக்கல் 23. இதுக்கு நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுனால இங்க நம்ம என்ன போடுவோம்? ஸ்கொயர் ரூட் போடுவோம். அடுத்து ஒவ்வொன்னா ஜோடி ஜோடியா பார்க்க வேண்டியதா. இங்க 2 3 இருக்கு, அப்ப ஒரு 3 ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுங்க. இங்க 2 23 இருக்கு, அப்ப ஒரு 23 ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுங்க. அப்ப 3 பெருக்கல் 23 எவ்வளவு? 69. அவ்வளவுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4761 4761 வர்க்கமூலம் என்னது? 69. இதனுடைய அர்த்தம் தான் என்ன? 69 பெருக்கல் 69 தான் 4761. சோ 69 தான் நம்மளுடைய ஆன்சர். இதோட நம்மளுடைய 5வது கேள்வி முடிவடைந்தது. வாங்க 6வது கேள்வி பார்க்கலாம். இப்ப நம்மளுடைய 5ல 6வது கணக்கு பார்க்க போறோம். 9025ஓட பகா காரணிப்படுத்துதல் கேட்டிருக்காங்க. 9025. இப்ப இதனுடைய கடைசி இலக்கம் என்ன? 5. 5ன்னு இருந்தாலே 5 இல்ல 0ன்னு இருந்தாலே அந்த முழு எண் எதால வகுப்படும்? 5ஆல வகுப்படும். அப்ப இந்த 9025ங்கிறது எதால வகுப்படும்? 5ஆல வகுப்படும். போட்டு பார்த்துருவோமா? சோ 9025 5ஆல வகுக்க போறோம். 1 மடங்கு 5 5. அப்ப 9ல 5 போச்சுன்னா 4. இங்க 0வை எடுத்துக்கிறோம். 8 மடங்கு 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு 40. 0. அடுத்து 2 கீழே எடுக்கிறோம். 2 வருமா? வராது. அப்ப 0 மடங்கு 5ங்கிறத நம்மளுக்கு 0. அப்ப 2 வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து எதை கீழே இருக்கணும்? 5 கீழே இருக்கணும். அப்ப 5 மடங்கு 5ங்கிறதா நம்மளுக்கு 25. அவ்வளவுதான். அப்ப 1805 மடங்கு 5 தான் நம்மளுடைய 9025. அதாவது 1805. இப்ப அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்ணை உற்று நோக்கணும் அப்படின்னா இதனுடைய முடிவுல என்ன இருக்கு? 5ங்கிற எண் இருக்கு. அப்ப இது எதால வகுப்படும்? 5ஆல வகுப்படும். அப்ப 1805 நம்ம எதால வகுக்கிறோம்? 5ஆல வகுக்கிறோம். 3 மடங்கு 5ங்கிறது 15. அப்ப மீதம் வந்து நம்மளுக்கு 3, அப்புறம் 0 வந்துடுது. 6 மடங்கு 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு 30. திரும்பவும் 0, திரும்பவும் நம்ம எதை எடுக்கிறோம்? 5ன்னு எடுக்கிறோம். அப்ப 1 மடங்கு 5ங்கிறது நம்மளுக்கு 5. அப்ப இது 361 மடங்கு. இப்ப இந்த எண்ணை நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னா 361 எந்த பகா எண்ணோட வர்க்கம்? எஸ் 19. 19 பெருக்கல் 19 தான் 361. அவ்வளவுதான். சோ 19 இங்க 1. அப்ப நம்மளுடைய பதிலை நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். Therefore 9025 அப்படிங்கிறது 5 பெருக்கல் 5 பெருக்கல் 19 பெருக்கல் 19. இதுக்கு நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் போடணும். ஸோ ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா நம்ம ஜோடி ஜோடியா எடுக்க வேண்டியதா. 2 5 இருக்கு, அதனால ஒரு 5 எடுத்துடலாம். அதே மாதிரி 2 19 இருக்கு, அப்போ ஒரு 19 எடுத்துடலாம். அப்ப 5 பெருக்கல் 19ங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு? 95. அப்ப 9025னுடைய வர்க்கமூலம் என்னன்னு கேட்டா 95. ஏன்னா 95 பெருக்கல் 95 தான் 9025. அவ்வளவுதான். இதோட நம்ம 5வதுல 6வது கேள்வி முடிஞ்சிருச்சு. 5வது கேள்வியும் முடிவடைந்தது. இன்னும் நிறைய கேள்விகளுக்கான பதிலுக்காக நம்மளுடைய சேனல் மாத்தி கார்த்திய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பிளஸ் லைக் பிளஸ் ஷேர் பண்ணுங்க. This is me மாத்தி கார்த்தி.